அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மராசிக்கார நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, பழகும் போதும் சரி, இவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் உங்ககிட்ட இருக்காதுங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க, ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. முக்கியமா நீங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நீங்க தயங்கவே மாட்டீங்க. குறித்தவராத அம்பு போல உங்க குறிக்கோள் மாறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி 2026 உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகுதுங்க. உங்க ராசிநாதன் சூரிய பகவானாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில பாதிப்புகள் உங்க வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். குறிப்பா சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களால சில தடைகள் ஏற்பட்டாலும் 2026 அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகப் போகுது. சிம்மராசிக்காரங்க எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருப்பீங்க. முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க மாட்டீங்க. உங்கள நம்பி வந்தவர்களுக்கு வாரி வழங்குவீங்க. கொஞ்சம் பிடிவாதம் உங்ககிட்ட இருந்தாலும் மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து அவங்கள வாழ வைப்பீங்க. அந்த கெம்பீரமான தோற்றம், மன உறுதி, இரக்க குணம் இதெல்லாம் உங்களுக்கே உரிய சிறப்பியல்புங்க. நீங்க வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க, ஆனா வந்த சண்டைய விடவும் மாட்டீங்க. 2026 சிம்மராசிக்கு தன்னம்பிக்கை அப்படியே துளிர்விடும் பாருங்க. முதல் முயற்சியிலேயே எதையும் முடித்து காட்டக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். இழந்த செல்வாக்க மீண்டும் மீட்டெடுப்பீங்க. வேலை செய்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கிரகங்களோட சாதகமான நிலையால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க. இந்த 4 கிரகங்களும் தங்களோட சொந்த நட்சத்திரத்துல பயணம் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயமே நிகழப்போகுது. சனி பகவான் தொழில்காரகன், ஆயுள்காரகன். குரு பகவான் தனம், குழந்தை, திருமணம், பதவி போன்றவற்றை அருள்பவர். ராகு பிரம்மாண்டத்தையும், கேது சில குழப்பத்தையும் தருவாங்க. ஆனா இந்த கிரகங்கள் அனைத்தும் சிம்ம ராசிக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நீதி, நேர்மை, நியாயம் போன்றவற்றை கடைபிடிச்சு பெரிய வெற்றியை அடையலாம். விடாமுயற்சி கொண்ட சிம்மராசி நேயர்களே, நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் இனி வெற்றி தரும். குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். 2026 உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய வருஷமா அமையப்போகுது. அஷ்டம சனி, ராகு, கேது நிலை காரணமாக சில நேரங்கள்ல தடுமாற்றங்கள், குழப்பங்கள் வரலாம். ஆனா 2025 மனக்குழப்பத்துல இருந்த நீங்க 2026 ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. 2026 ஜூன் மாதத்துல குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். இது அஷ்டம சனிதான். ஆனா சனி பகவான் நட்பு கிரகத்தோட வீட்ல இருக்கறதுனால பெரிய பாதிப்பு ஒன்னும் இருக்காதுங்க. குரு லாபஸ்தானத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பு. ராகு, கேது திரிகோணஸ்தானத்துல இருக்காங்க. 2025 அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டங்கள், கடன் சுமை, வம்பு வழக்கு, கணவன் மனைவி சண்டை, சொத்து பிரச்சனை, உடல் பாதிப்பு, மருத்துவ செலவு இப்படி எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. 2026 இந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியா குறையும். ஒரு சிம்ம ராசிக்காரரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நிம்மதியா இருக்கணும், பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி வேணும், கடன் தீரணும், குடும்பத்தினர் என்ன புரிஞ்சுக்கணும், தொழில் சிறக்கணும். இதுதானே? இது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அவங்க கனவுகள் நனவாகும். சனி பகவான் அஷ்டம சனியா இருந்தாலும் கன்னிராசிய பாக்கறதுனால உங்களுக்கு திடீர் பணவரவு இருக்கும். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்ல இருந்த போட்டிகள் குறையும்.
குரு 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த பாக்கறதுனால நீண்ட காலமா இருந்த விசா பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். கடன், கோர்ட் கேஸ், சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும். இனி மருத்துவ செலவுகள் குறைய போகுது. திருமண யோகம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். நல்ல வரன் அமையாதவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்னு சேருவாங்க. கடன் அடைப்படும். குழந்தை வரம் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம், பிள்ளைகள் கிட்ட மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் துளிர்விடும். உங்கள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இழந்த செல்வாக்க மீட்டெடுப்பீங்க. ஜூன் மாதம் 1 தேதி குரு பகவான் 12ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அவசியம். உடன்பிறப்புகளிடம் இருந்த மனஸ்தாபம் விலகும். டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கப்போற ராகு கேது பெயர்ச்சி மூலமா வம்பு வழக்குகளில வெற்றி கிடைக்கும். பெரியோர்களோட ஆலோசனையை ஏத்துக்கிட்டு தைரியமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரதான் செய்யும். அதை கண்டு பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா போய்க்கோங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி உண்டு. கடைய நவீனமயமாக்குவீங்க. இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் தொழில்ல லாபம் அதிகமா இருக்கும். அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க. விளம்பர யுத்திகளை பயன்படுத்தி பழைய ஸ்டாக்குகளை எல்லாம் வித்து தீர்க்க போறீங்க. கூட்டுத் தொழில்ல பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அரசாங்க கெடுபிடிகள் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அயல்நாட்டு தொடர்போட பெரிய வியாபாரம் செய்வீங்க. சினிமா, பதிப்பகம், ஹோட்டல் துறையில இருக்கிறவங்களுக்கு லாபம் பெருகும். ஐடி துறையில வேலை அதிகமா இருந்தாலும் சம்பளமும் உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசிக்கு இந்த வருடம் சவால்களை சாதனைகளா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். சொந்தமா வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பணம் வாங்குனவங்க நன்றி இல்லாம இருந்தாலும் அத நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அலட்சியமா இருக்காதீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவோட இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவீங்க. படிக்கும்போதே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் தன்னலமற்ற சேவை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க. பெண்களுக்கு புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டு. நவநாகரீக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. 2025இன் கஷ்டங்களை போக்க சனி, ராகு, கேது, குரு ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு 4 தூண்களா இருந்து உங்களை சிம்மாசனத்துல ஏத்தி உட்கார வைக்க போறாங்க. பரிகாரங்கள்: ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போய் வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு 11 முறை வலம் வாங்க. பிரதோஷ காலங்கள்ல நந்தீஸ்வரரை வணங்குறது முன்னேற்றத்தை கொடுக்கும். தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு வேலையை தொடங்குங்க. வீட்ல 5 முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. யார் ஒருத்தர் நோய் நொடிகள் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் உண்மையான கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமையப் போகுது. உங்க வாழ்க்கையில இனி கண்ணீருக்கு இடமே இல்ல. குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.